ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இதோட நேம் வந்துட்டு ஐ எம் ஒபேஸ்ட் வித் மை நெய்பர் ஷேடோ. ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பர்சன் தான் பார்க்குறாங்க. ஒரு விண்டோஸை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எப்போ இந்த டைமுக்கு வந்துடுவாரே சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் மேலே கொட்டு வைக்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்க விண்டோஸ்களில் சொல்கிறாங்க. அம்மா ஒன்றும் பார்க்கல அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த கர்ட்டனை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே பாரு, உனக்கு ஆஃபீஸ் டைம் வச்சு கிளம்பலையா? அப்புறம் அங்கே வந்துட்டு அம்மா டையை காணும், அம்மா என்னோட லஞ்ச் பாக்ஸை காணும், அம்மா என்னோடய ஐடி கார்டை காணும்னு சொல்லிட்டு தேட வேண்டிய சொல்கிறாங்க. இந்த சாரிம்மா அதை கிளம்புற சொல்கிறாங்க. போய் கிளம்ப சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ இந்த பர்சன் யாரா? ஜிமின் அவங்க அம்மா தான். ஓகேங்களா? ஜிமின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஜங்குக்கு வந்து ஒரு சிஇஓ. ஜங்குக்கு தான் ஜிமினோட சிஇஓ. ஓகேங்களா? இப்போ ஸ்டோரி போக உங்களுக்கு புரியும். ஜிமின் போட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா ரெடி ஆகிட்டா சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி போய்ட்டு சாப்பிடுன்றாங்க. ஜிமின் போய்ட்டு சாப்பிட்றாங்க. மெதுவாக சாப்பிட சொல்கிறாங்க. அந்த சாப்பிட்றேன் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வெளில பைக் ஹார்ன் கேட்குது. அச்சோ வந்துட்டான் போல சொல்கிறாங்க. பொறுமையாக போடா அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பாய்மா பாய்ப்பா சொல்கிறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. வெளில வந்து ஒரு பர்சன் தான் நிற்கிறாங்க. என்ன இன்றைக்கி வந்து ஷேடோ பார்த்துட்டு நின்றுட்டே இருந்தியாக்கும், எந்திரிச்சு ரெடி ஆகுமா சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்தேன் தெரியுமா, எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா மார்னிங். கொஞ்சம் நேரம் பார்த்தா காணும் சொல்கிறாங்க. காணுமா? ஆமாம் கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷேடோ எங்கே போச்சுன்னு தெரியல சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்னா அது ஒரு கோஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அச்சோ கோஸ்ட்டு இல்லைப்பா, சாரிடா, அந்த பர்சன் பேர் ஜான். ஓகேங்களா? ஜான் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஐயோ ஜான், அது ஒன்றும் கோஸ்ட் இல்லை, அவர் ஒரு ஹியூமன் தான், எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அதுவா எப்படி கரெக்டாக ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிது? நீ எந்த ஊரில் பார்த்த ஷர்ட்டில் கோஸ்ட் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானும் ஜிம்மினும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி வா ஆஃபீஸ் டைம் போது அங்கே போய் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இது டெய்லி நடக்கிறது தானே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு பைக் ஏறி போயிடறாங்க. இவங்க போனதுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஆப்போசிட் வீட்டிலேருந்து ஒரு கார் வெளில வருது. வெளில வந்துட்டு அப்படியே அதுவும் வரும், இந்த காரும் வந்துடுது. கரெக்டாக இவங்க ஆஃபீஸில் போக அப்போ வந்துட்டு ஒன் டே கூட ரெண்டு பேரும் டைமுக்கு வரவே மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏய் மேக் இங்கே பாரு, நீ ஓவர பேசாத, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, பைக்கில் வரோம், எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா, அப்படி டிராஃபிக் இல்லை அப்படி விட நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு புது வரோம் சொல்கிறாங்க. வருவீங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுனால ரேபிட் மாதிரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறான்றாங்க. உங்கள் ரெண்டு பேர் பார்த்து தான் அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆண்டா ஏ மெக்கு இங்கே பாரு, எங்களை பார்த்து ரேபிட்னா எதாவது சொன்னால் அவ்வளோதான்டா அப்படி சொல்கிறாங்க. சரி இங்கே வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. பாஸ் வந்துட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போ வந்துடுவாங்க சொல்கிறாங்க. அங்கே ஒரு பர்சன் அப்படியே கோல்டாக வராங்க. இந்த பழைய பாஸ் இருந்தாங்கல்ல அந்த ஜீவன் சார், அவங்க வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு சொல்கிறாங்க இவர் இருக்காரு உருன்னு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஜான் இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா நம்ம ஜான் தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஆகாது. ஜங்கு தான் சிஇஓ. இதில் இப்போ அவங்க அப்பா இது கொண்டு இருந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஜங்கு இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. பார்க்குறாங்க. வரும்போது ஜிம்மின் ஒரு கிளாஸ் பார்க்குறா. ஜங்கு வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு அப்படியே வந்து எதோ நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க போலேயே சொல்லிட்டு டேரக்டாக உள்ள போயிடறாங்க. இப்போ எல்லாருமே குட் மார்னிங் சொல்லிட்டு விஷ் பண்ணிடுறாங்க. அவரும் அப்படியே குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ள போயிடறாரு. இப்போ மீட்டிங் தான் நடந்துட்டுருக்கு. ஜிம்மின் மட்டும் எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஏய் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அந்த ஷேடோவை ஒரே ஒரு டைம் டச் பண்ணி ஐயோ இப்படி பேசாதரா, தப்பாக நினச்சிப்பாங்கடா உன்னை எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, தொட்டு பார்க்கணும் போல இருக்கே சொல்கிறாங்க. தொட்டு பார்க்கணுமா? ஆமாம் தொட்டு பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருப்பீங்க பாரு மூச்சுக்குடி எவ்வளோ பேசாதடி, தப்பு. எல்லாம் என்ன சொல்லுவாங்க பாரு, இந்த பையன் போய் இன்னொரு பர்சனை வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாமல், அதுவும் அந்த பையனுக்கே தெரியாமல் அவனோட ஷேடோ போய் பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சா இவனை பார்த்து எல்லாம் ஷேம்லெஸ்ஸாக நினச்சிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, டச் பண்ண போல் ஃபீலாக இருக்கே சொல்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தலை அடிச்சுக்கிறாரு ஜான் தான். கொஞ்சம் தான் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீ தலை அடிச்சுக்கிற அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரடிச்சாலும் அப்படிலாம் சொல்ல, அங்கே கூட பண்ணக்கூடாது, என்ன தப்பாக நினச்சிப்பாங்கடா உன்னை எல்லாரும், அந்த மாதிரி அடுத்தவங்க ஷேடோவோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுடா, தப்பு அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சிருக்கே, பார்க்கும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருக்கே சொல்கிறாங்க. என்ன ஃபீலாக இருக்குது? ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் தான் பறக்கிற மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. எங்கேயா சொல்லிட்டு ஒரு ஸ்டொமக் வந்து பயன்படும். ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ நான் என்ன சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஜஸ்ட்டு ஷேடோ மட்டும் தான் பார்க்குறேன், இல்லை லவ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, பிடிச்சிருக்கு, ஷேடோ பார்க்கும்போது டச் பண்ண போல ஃபீலாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் அந்த பர்சன் ஃபேஸ் நல்லா என்ன பண்ண சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்றாங்க. நான் தான் பார்க்குறேனே, அவர் டெய்லி ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே அந்த விண்டோஸ் பக்கத்தில் நிற்பார், யாரும் பக்கத்தில் நின்றது இல்லையே சொல்கிறாங்க. அப்போ கான்ஃபிடண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு டைமாக டச் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ எப்படி இந்த பையன் எப்படி மாறிட்டான், அவன் எதுக்கு தான் அந்த வீட்டை குடி வந்தானே தெரியலையே, அவன் யார் என்ன, அவன் ஃபேஸ் எதுவுமே தெரியாது, ஆனால் இது லவ் இது வந்து ஃபாலோ நிற்கிது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜான் தான் புலம்பிகிட்ருக்காரு.
இப்போது இங்கே பாரு இப்படி எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டுப்பா சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு யாரும் இல்லாதப்ப அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே பிக்சர் எதனா இருக்கா இல்லை அந்த பையன் எப்படி இருப்பான்னு பாரு, அப்போ தானே தெரியும் சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு தூரத்துலேருந்து ஷேடோ மட்டும் பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கு ஃபாலோ ஆகிட்டேன்னு சொல்கிற, அப்புறம் அங்கே போயிட்டு ஃபேஸ் நல்லா இல்லை, ஒருவேளை மேரேஜ் ஆன பையன் அப்படிலாம் தான் என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படிலாமா இருக்கும்? இல்லையே, அந்த வீட்டில் வேறு யாரும் என்ன பார்த்தது இல்லையா, அவர் மட்டும்தான் அந்த ஷேடோ கூட நிற்பாரு சொல்கிறாங்க. எனக்கு நீ அவருன்னு சொல்கிற, எனக்கு தோணும் சம்டைமு அவர் ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோஸ்டெல்லாம் ஒன்றும் இருக்காது, அது ஹியூமன் தான் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக நீ மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த ஷேடோ அங்கே இருக்குது, அப்புறம் நைட் நீ படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஷேடோ அங்கே இருக்குது, அது எப்படி சொல்கிறாங்க. அது தெரியலையே சொல்கிறாங்க. அவர் ஒருவேளை டைமுக்கு எந்திரிப்பார், டைமுக்கு தூங்குவார் போல சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, அது கோஸ்ட்டாக தான். சரி என் ஜிமின் வந்து காப்பாற்றிருங்க அந்த கோஸ்ட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்ல, அச்சோ நீ அப்படி சொல்லாத, அவர் கோஸ்ட் இல்லை, அது ஹியூமன் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் அது ஹியூமன் தான், எனக்கு டச் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி தலை அடிச்சுக்கிறேன், என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒர்க்கை பாருடா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் ஒர்க்கை பார்க்குறாரு. இப்போ இன்னொரு சைடு இந்த பர்சன் நினைக்கிறாங்க, நீ எத்தனை நாளைக்கு தான் என்ன எப்படியே பார்த்துட்டு இருக்க போகிற, நானும் பார்க்குறேன் சொல்லி பார்க்குறாங்க. என்றைக்கு முன்னாடி லவ் சொல்கிற, என்றைக்கு என்ன நீ பார்க்க ட்ரை பண்ண போகிறேன், நானும் பார்க்குறேன். நான் இந்த வீட்டுக்கு 4 டேஸில் உன்னை பார்த்துட்டேன், நீ என்னை பார்க்குறேன்றது நீ பார்த்துட்டேன், நீ என்னை பார்க்குறதுனால தான் நானும் ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கேன். உனக்கு அப்படி என்ன என்னோட ஷேடோ மேலே உனக்கு ஒரு இதாக இருக்க, உனக்கு அப்படி என்ன அதில் இருக்குது தெரியலையே, உனக்கு ஜஸ்ட் என்ன ஷேடோ மட்டும் தான் நீ பார்க்குறியா, இல்லை எதுவும் லவ் பண்ணுறியா நீ தெரியலையே. லவ் பண்ணால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா முன்னே எனக்கு பிடிச்சிருக்கேன், நான் உன்னை பார்த்துட்டேனே, உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், அதனால தான் இங்கே சிஓவாக வந்திருக்கேன். ஆனால் நீ ஜஸ்ட் என் ஷேடோ மட்டுமே அட்மைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உன்னை பார்க்குறப்பலாம், அப்படியே கொஞ்சம் போல இருக்கே, ஒரு மாதிரி இருக்குது உன்னை பார்த்துட்டு, பக்கத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீ என்னென்னா ஷேடோ மட்டுமே பார்த்துட்டு டெய்லி எந்திரிச்சு அதே பார்க்குறேன், நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு கூட என்ன தான் பார்த்துட்ருக்கேன், உனக்கு அப்படி என்ன தான் இருக்கேன் ஷேடோவில் தெரியல, என்னை பக்கத்தில் இருந்து என்னெல்லாம் பண்ணுவேன் என்ன நீ சொல்லிட்டு ஒரு மாதிரி இவர் இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரும் ஜங்குக்கு ஓகேங்களா, ஜங்குக்கு ஜிமின் பார்க்குறான்னு தெரியும், அவர் பார்த்துட்டு 4 டேஸ்லேயே பார்த்துருப்பாரு. இவர் இந்த வீட்டுக்கு வந்த டேஸ்லேருந்தே இவங்க வீடு ஆப்போசிட் தான் இருக்கும். இந்த வீட்டோட விண்டோஸ் பார்த்தா அந்த வீட்டோட ஷேடோ எல்லாம் தெரியும், அந்த பெட்ரூம் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சேம் அவருக்கும் இப்படி தான் தெரியும். ஆனால் ஜிமின் எனக்கு ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுருக்க மாட்டார், அவர் எப்போவுமே நல்லா இதாக தான் இருப்பார். இவர் மட்டும்தான் அவரை பார்த்துட்டு இருப்பார், அவர் இவர் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். சரி பார்க்கட்டும், அவருக்கு பிடிச்சிருக்கும் ஜிமினோட ஃபேஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அவருக்கு ஜிமினை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும், ஜிமினுக்கு மட்டும் தான் ஜங்கு பற்றி எதுவும் தெரியாது. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, ஜான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம பாஸ் இருக்கார்ல ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அவர் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தால் ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன், கடவுளே என்னோட ஜிமினோட பிரெயினை கொஞ்சம் வாஷ் பண்ணி வைங்களேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி சொல்லக்கூடாதுடா அப்படின்ட்டு, இங்கே பாரு அந்த பர்சனோட ஷேடோ இவர் மாதிரி கூட நினைக்கிற சொல்கிறாங்க. இல்லை இவர் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாதிரி இருக்கார்ல, எப்படி சொல்கிறாங்க, ஹைட் வெயிட்டாக ஒரு மாதிரி நல்லா பாடி ரொம்ப இப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணி காமிச்சார் ஹேண்டை அப்போ ஏதாவது சங்குக்குள்ளேருந்து பார்க்குறாரு, பயங்கரமாக ஸ்மைல் வருது, என்னெல்லாம் சொல்கிறான் என்னை பற்றி சொல்லி பார்க்குறாங்க. அவர் ஒரு டைம் ஷர்ட்லெஸ் இப்போ அவரை போய்ட்டு ஷர்ட்லெஸ் நிற்க சொல்கிறியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சா இவரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எப்பட்றா இவர் நம்ம பாஸ் இப்போ தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்காரு, கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் தான் வந்தார் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அந்த ஷேடோ கூட கொஞ்சம் டேஸாக தான் நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் என்ன சொல்லுவேன், அந்த ஷேடோ ஒன்று முன்னாடிலேருந்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் ஒரு பாசம் வந்தார்ல. ஆமாம்ல ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டில் தான் அந்த வீட்டுக்கு கூடிய வந்திருப்பார், அதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனிக்கு ஒரு மாறி வந்திருப்பார். அப்புறம் தான் இப்போ நினைக்கிறேன், ஆமாம் அவர் வேறு இவர் வேறு, அது நம்ம பாஸ் அவன் பக்கத்தில் வந்து இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு என்ன குறைச்சல அப்படி சொல்கிறாங்க. உன் வீடு லக்ஸரியான வீடு தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறதும் அதை விட லக்ஸரியான வீடு தான், ஆனால் அவர் போய் எப்படி அங்கே இருக்க போகிறாரு, அப்படி தான் அவர் அங்கே இருந்தால் நீ பார்த்துருப்போல சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம பாஸை நாங்கள் பார்த்தது இருக்கேன், நம்ம பாஸே அவருக்கு நீ அவரை போய் இமேஜின் பண்ணிக்காதான்றாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த பாஸை பேக் சைடில் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அப்படி தோணுது, அந்த ஷேடோவாக இவர் இருப்பாரோ, அந்த ஷேர்ட்டை கழட்டி காமிச்சா ஒன்றை இப்போ கழட்டி அவர் காமிக்கணும் பாடியே அப்படி சொல்கிறாங்க. ஐயோ உங்கள் பாரு மூச்சு இப்போலாம் பேசாதடா, எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ நீ பேசுறதுலாம் கேட்டால், நான் என் ஃப்ரெண்டு நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியும், அதுக்காக இப்போலாமா பேசுறது, ஐயோ அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி போய் நீ திட்டிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. திட்டக்கூடாது ஒன்றா தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிடுமா சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் சொல்கிறாங்க. இங்கே வா கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு ஒரு மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ நீ எம்எல்ஏ அவ்வளோ பேசிட்டா இருக்கியா என்ன சொல்கிற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ என்னைக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபாலோ ஆகிட்டேன், இப்போ நீ மட்டும்தான் நீ ஃபாலோ ஆகிருக்கியா, நீ சொல்கிறியா, எனக்கு தைரியமாக எம்எல்ஏ நிற்கிறேன் நானும் பார்க்குறேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
எங்க ஜானு சொல்கிறாங்க, பாரு நீ இப்படியே வெயிட் பண்ணாத, நீ டைம் கிடைக்கிறப்ப அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் தான். ஜெமினி என்ன பண்ணுறாருன்னா, ஜான் சொன்னதான் கரெக்டு, நம்ம எத்தனை நாளைக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, கிட்ட போகணும்ல, போய் பார்த்தா தானே அதை வந்துட்டு டச் பண்ணி பார்க்க முடியும், ஃபீல் பண்ண பார்க்க முடியும், போவோம் அப்படி சொல்லிட்டு அந்த கேட்டுக்கிட்ட போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய டாகு அப்படியே டக்குன்னு வந்து ஒரு மாதிரி வந்துட்டு குலைக்குது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாரு ஜிம்னா. ஐயோ எம்மா பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வராரு வீட்டுக்கு வந்துட்டு. அச்சோ கடவுளை எவ்வளோ பரிசு இருக்குது, அது ஒரே ஒரு டைம் நம்மளை வெயிட் பண்ண கூட நம்ம தாங்க மாட்டோம் போலயே, நம்மளும் இத்தனோண்டு இருக்கும், நம்மள போய் அந்த டாகு எவ்வளோ பரிசு இருக்குது, அவன் வந்து ரவுடியாக இருக்கணும், பொறுக்கியாக இருக்கணும், டாக் வச்சுருக்கான், இவ்வளோ பெரிய டாக் வச்சுருக்கானே சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நல்லா ரவுடியை பொறுக்கலாமா டாக் வச்சுட்டு இருப்பாங்க, நல்ல பசங்க தான் வச்சுருப்பாங்க. சரி ஏன் ஜிமன் இப்படி யோசிக்கிற அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை தான் அவ்வளோ பெரிய டாகு, அதை பார்க்குறதுக்கு ஏதோ இந்த இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களே அந்த மாதிரிலாம் இருக்குது சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வேகமாக ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுடா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜான் நீ சொன்னதுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போனா சொல்கிறாங்க. பார்த்துட்டியா சொல்கிறாங்க. இல்லை அந்த வீட்டில் அந்த வீட்டில் சொல்கிறாங்க, அந்த வீட்டில் ஒரு பெரிய டாக் இருக்குடா சொல்கிறாங்க. டாகாவும் ஆமாம், நான் போய் இப்போ கேட்டுக்கிட்ட லைட்டாக தலையை விட்டு எட்டி பார்த்தேன்னா வல்லுன்னு குலைக்குது சொல்கிறாங்க. அச்சோ அப்புறம்ன்ட்டு நான் ஓடி வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஓடி வந்துட்டியா, ஐயோ கடிச்சிருக்க சொல்கிறாங்க. அது அவ்வளோ பெருசு இருக்குடா அப்படி சொல்கிறாங்க. டாக்லாமல் வச்சுருக்கான், வச்சுருக்கான், அது அந்த கேட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி தான் பார்க்குறத சொல்கிறாங்க. அப்படி இவ்வளோ நாள் பார்க்கலையா, இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் பார்க்குறேன் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஐயோ நல்லா அங்கே போயிடாதா சொல்கிறாங்க. டே இங்கே பாரு டாக்லாம் வச்சுருக்கான், அவன் ஏதோ கொஞ்சம் டெரராக தான் இருப்பான் போல, அவன் பாடிலாம் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கான், அவன் எந்த மாதிரி மேனே தெரியலடா, நீ வேணாடா அவனை விட்டுறதா சொல்கிறாங்க. எப்படி விடுறது அப்படி சொல்கிறாங்க. என்னமோ லவ் பண்ணிட்டு பிரேக்கப் ஆகிற மாதிரி எப்படி விடுறதுன்னு சொல்கிறேன், நீ ஜஸ்ட்டு அந்த ஷேடோ மேலே அட்மைட் ஆயிருக்கு அவ்வளோதானே சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது நான் அது மேலே ஃபால் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன ஃபால் ஆகிட்டா, எனக்கு அந்த டச் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கே சொல்கிறாங்க. ஐயோ நான் என்னன்னு சொல்ல அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி விட்டு கொஞ்சம் டேஸ் போகட்டும், எனக்கு எதாவது ஒன் டே அவனை பேச பார்க்குதுன்னு போகிறப்ப பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் ஜங்கு தான் வந்துட்டு சிசிடிவி வந்து பார்க்குறாரு. எங்கள் பேம் வந்து கத்திருக்கும், அது வந்து எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் அந்த கேட் வரைக்கும் வந்தது, ரிட்டன் ஓடி போனதில் பார்க்குறாங்க. ஏய் பேமுக்கு வா சொல்லி கூப்பிட்றாரு. பேம் கிட்ட போகுது. ஏய் என்ன பண்ணியிருக்கா இங்கே பாரு, அவன் என்னோட ஒய்ஃபாக வரப்போகிறோம்டா ஃப்யூச்சர்லாம், அவனை போயிட்டு கத்தி வச்சிருக்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நான் இதுக்காகடா நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கேன், கடவுளே இங்கே பாரு நீ போய் பைட் பண்ணி நீ இந்த மாதிரி கத்திருக்க, அவன் ஒரு புதிரையும் போயிருக்கான் பாவம், குட்டி கொண்டுருக்கான், அவனை எப்படி ஓடி போயிருக்கான் பாரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு இன்னைக்கு உனக்கு நான் இன்னைக்கு எதுவுமே தரமாட்டேன் சாப்பாடை சொல்லி பார்க்குறாங்க. அது பாம்பு குலைக்குது, சரி தரேன் அமைதியார், இதுக்கு மேலே கத்தாத சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு மேலே போய் பார்க்குறாரு. இப்போ இன்றைக்கி நைட்டு தாண்டா ஜிமின் அந்த விண்டோஸ் கிட்டே நின்றுட்டே இருக்காரு. ஜங்க் வந்துட்டு அழகாக இருந்த ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கா. ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டச் பண்ணி பார்ப்போமா சொல்லிட்டு அவரோட விண்டோ கிளாஸில் வந்து தொடுறாரு. அவரே வந்து டச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஜங்க் பார்க்குறாரு. ஓ சாருக்கு என்ன டச் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக சாயிறாரு. இவர் அப்படியே ஹேண்ட் அந்த பக்கம் நவுத்துறாரு, இந்த பக்கம் ஒரு சாய் அப்படி இந்த பக்கம் கொண்டுட்டு போகிறாரு. அவருக்கு ஜங்க் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அவர் வந்து கிட்ட வந்து நம்ம அவரோட விண்டோஸ் கிளாஸில் ஒரு ஃபேஸை வைக்க இவர் என்ன பண்ணுறாரு, ஃபேஸில் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு, அப்படியே அமைதியாக இருக்கார், பார்த்துட்டு எதுவும் பண்ணல. அகையில் ஒரு ஷேடோ மட்டும் காமிக்க. இப்போ அவரோட ஷேடோட அந்த பேக் சைடு தான் தெரியுது. கரெக்டாக அந்த முதுகில் போய்ட்டு அவருக்கு ஹேண்டை வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வைக்கிறாரு. ஜங்கு அங்கே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் தள்ளி போகிறாரு. இப்போ ஜிம்முக்கு பேச ஒரு மாதிரி சொல்லி போயிடுது. வச்சோ சரி போ அப்படி சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த ஷேடோ அங்கங்கே மூவ் ஆனிச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, தொட்டு பார்த்தனா ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாரு, என் மேலே இவ்வளோ பேசிட்டாவா இருக்க நீ என்னோட ஷேடோ மேலே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நேரில் வந்து என்ன நீ பண்ணுவேன், என்னை ரொம்ப லவ் பண்ணுறியோ சொல்கிறாங்க. எனக்கு நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியல, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அச்சோ எனக்கு எப்படா நீ முன்னாடி வருவன்னு இருக்கே, நான் ஒரு பாஸாக முன்னாடி வர விருப்பமே இல்லை, நீ என்னை வந்துட்டு ஒரு இதே இந்த ஷேடோ எப்படி நீ விரும்புறியோ அதே மாதிரி என்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் சொல்லி பார்க்குறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே தான்டா இங்கே ஜங்கோட வீட்டுக்கு தான் 2 பர்சன் வராங்க, சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஏன் நீங்கள் 2 பேர் போந்தீங்க சொல்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி உன்னை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. யாரா ஒய்யன்னு நம்ம ஒய்யன் வந்து ஜங்கோட சிஸ்டரு, நம்ம டே இருக்காங்களா அவங்க வந்து ஜங்கோட கசன் பிரதர், 2 பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ எதுக்காக தனியாக வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தனியாக இருக்குன்னு தோணுச்சு வந்தான்னு சொல்கிறாங்க. அப்படியாவும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒய்யன் கேட்குறா, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னியேடா, ரொம்ப அழகாக இருந்தான் அப்படி சொன்னியே, அந்த பையனை கூட ஃபாலோ பண்ணேன்னு சொன்னியே, அந்த பையனை கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. இதுங்ககிட்ட சொன்னால் போய்ட்டு உடச்சி வச்சுருங்க. இல்லை நான் பார்க்கல சொல்கிறாங்க. அப்படியா பார்க்கல ஒன்றும் பார்க்கல சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க நாங்கள் அந்த வீட்டை போய் சுற்றி பார்க்கணுமா சொல்கிறாங்க. சுற்றி பாருங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ரூமுக்கு மட்டும் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க அங்கே போகக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி 2 days இங்கே தான் இருப்போம் சொல்கிறாங்க. 2 days ஆமாம் இங்கே தான் இருப்போம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்கோச்சர் இருந்துட்டு போட சொல்லிட்டு அவர் போய் குக் பண்ணுறாரு. இப்போ இவங்க 2 பேர் தான் ரூம் போய் சுற்றி பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பெட்ரூம் தான் வராங்க. இந்த பெட்ரூம் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இதோட வியூ ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே தெரியுதே சொல்லி பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் நிற்க இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாரு. என்ன இந்த டைமில் வந்து நிற்கிறாரு இவர் சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஷேடோ இந்த டைமில் வருது சொல்லி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா இன்னொரு ஷேடோ பக்கத்தில் வருது. இது என்ன சொல்லிட்டு போய் விட்டு பார்க்குறாரு. பார்த்தா என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த ஷேடோஸ் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ ஒய்யனாச்சு டே தான் பிடிச்சி பக்கத்தில் எடுத்து கிஸ் பண்ணுறாரு. இதை பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னா அவருக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா இன்னொரு பர்சனோட அச்சை நான் அப்படி இவங்கள போய் நான் லவ் பண்ணேன் ஃபாலானேன் கடவுளே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது அவருக்கு. அழுதுவார் கூட ஒரு மாதிரி இருக்கா. என்னென்னா இப்படி பண்ணியிருக்கேன் கடவுளே, இது தப்பு இல்லையா? அடுத்தவங்களோட இன்னொரு பர்சனோட லவ்வரை போயிட்டு நான் இப்படி பார்த்துருக்கேனே. இல்லை தப்பு ஜிமினா இதை சொல்லிட்டு டக்குன்னு அவர் தான் வெளில தான் கிளம்புறாரு. ஜிமினோட நம்ம கேட்குறாங்க எங்கே போகிற ஜிமின்னு சொல்கிறாங்கம்மா நான் ஜான் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் வேகமாக ஜான் விட்டு தான் வராங்க. ஜான் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுடான்றாங்க. அவருக்கு மாதிரி டேஸ் ஆகுது. ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்டா சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டேன் என்ன சொல்கிறேன்றாங்க. இல்லை நம்ம இல்லை அந்த பக்கத்து வீடு அந்த ஷேடோ இருக்கிறான்ட்டுக்கா. அம்மா அந்த ஷேடோவுக்கு என்னன்றாங்க. அந்த ஷேடோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம் அது இன்றைக்கி கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சொல்கிறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதுவும். ஆமாம் இன்றைக்கி அது ஷர்ட்டோட இருந்துச்சு. ஷர்ட்லெஸ்ஸான இல்லை ஷர்ட்டோட தான் இந்த மாதிரி இருந்துச்சு. 2 ஷேடோ தெரிஞ்சிச்சு. அது கிளியரான எனக்கு தெரியல. ஆனால் 2 ஒரு கேர்ள் ஒரு பாய் மட்டும் தெரிஞ்சிச்சு. கிஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. கிஸ் பண்ணாங்களும் ஆமாம் அந்த காட்டுனுக்கு அந்த சைடில் பார்த்தேன். அது அந்த சைடில் தெரியுது ஷேடோ 2 பேரும் கிஸ் பண்ணாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும். அப்போ அவங்க தானே சொல்கிறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி பசங்களும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ எதுக்கடா அப்படி பண்ணான்னு சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. சரி விட்டுறா அது ஒரு ஷேடோ தானே நீ வந்து விட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஆனால் ரொம்ப அட்டாச் ஆகிருப்பார் அந்த ஷேடோ மேலே. ஒரு லவ்வே வந்திருக்கும் அவருக்கு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பர்சன் சொந்தமானவங்களாச்சு அதை நம்ம கூட சொல்லிட்டு ஜிமின் அமைதியாகிறாரு. இப்போ தான்டா அவன் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் வந்துட்டு இந்த ரூமில் இருந்தால் இதே ஞாபகமாக இருக்கும். அது தப்பு இன்னொரு பர்சன் போய் நம்ம பார்க்குற சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்து ரூம் தான் போகிறாரு. போயிட்டு அங்கே தான் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. இவ்வளோ அம்மா கேட்குறாங்க என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அந்த சைடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஹெட்டேக் வருது. அங்கே வந்துட்டு விண்டோஸில் அதிகமாக வந்துட்டு சன்லைட் படுது. அதே அப்புறம் நைட்டு வந்து நல்லா தூங்குறாங்க. இல்லைம்மா எனக்கு அது பிடிக்கல இந்த ரூமில் இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி இருந்துக்கோ சொல்லிடுறாங்க. அந்த ரூம் விண்டோஸில் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருப்பேன் அதனாலேயும் ஒரு ஹெட்டேக் வந்துருக்கோம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் அங்கே மாறிக்கிறாரு. இப்போது இவங்க டே அண்ட் ஒயர் 2 days ஆஃப்டர் போயிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க என்னாச்சு இந்த ஏன் அவனோட விண்டோஸ் ஓப்பனே ஆக மாட்டேன்னு சொல்லி பார்க்குறாங்க. கர்டன்ஸும் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே இருக்கேன்னு பார்க்குறாங்க. 2 days பார்க்குறாங்க அப்படியே இருக்குது. 3 days ஆகுது 4 days ஆகுது. இங்கே ஜிமின் பார்க்குறாங்க ஆஃபீஸில் ரொம்ப சேடாக இருக்க ஒரு மாதிரி இருக்காங்க. இங்கே பாருடா ஜஸ்ட் ஷேடோ தானடா அதுக்கு ஏன்டா அப்படி ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு புரியாது ஜான் அது மேலே ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். எனக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா. 2 days சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு ஆமாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதை ஃபீல் பண்ணணும் டச் பண்ணணும்லாம் ஆசையாக இருக்கு. ஆனால் தப்பு இல்லையா மற்றவங்களோட பர்சன் போல திங்ஸ் தொடுறதுன்னு சொல்கிறாங்க. அச்சோ இதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. அழகாக சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஜிமினுக்கு டேஸே வருது. அப்போ ஜங்கு இதெல்லாம் கேபிலேருந்து பார்க்குறாரு. என்னாச்சு சொல்லிட்டு ஏன் அழகாக அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு டக்குன்னு எஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிறாரு. போய்ட்டு டேஸ் வைப் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கூட ரொம்ப அடிக்டட் ஆகிட்டேன்னா ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப. ஆனால் தப்பு இல்லை சேம் டைம் அது அப்படி சொல்லிட்டு டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு உட்காந்துறாரு. இப்போது மெக்தா டே இங்கே பாரு ஒரு ட்ராயிங் பண்ணி கொடுறா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க இந்த இதுக்கான அந்த மாடலில் ட்ராயிங் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஷேடோட ஞாபகத்துலேயே அப்படியே ஹேர்லேருந்து கரெக்டாக அந்த பேக் போன் வரைக்கும் கரெக்டாக ஷேடோ வந்துட்டு ட்ராயிங் பண்ணிடுறாரு. இப்போ மெக்தா பார்க்குறாரு. டே என்ன பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கூட அவர் என்ன சொல்கிறாருன்றலாம் யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்காரு. ட்ராயிங் பண்ணி ஃபைனலாக முடிச்சாக்கா அது வந்துட்டு ஒரு இப்போ பேக் அதாவது ஒரு பர்சனோட ஷேடோ தான். அதுவும் பேக் சைடு தான் அப்படியே வந்திருக்கு. பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ தான் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு என்ன வரைஞ்சிருக்கா சொல்லி பார்க்குறாங்க. சிஸ்டமில் பார்த்தா அது இருக்குது. இது கரெக்டாக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இது கரெக்டாக டேரெக்டாக யாரோட மெயிலுக்கு போனால் நம்ம ஜங்கோட மெயிலுக்கு தான் போகுது. அங்கே அவர் என்ன மெயில் இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்கோட ஷேடோ தான் அது வந்து இருக்குது. பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் தான் ட்ராயிங் பண்ணியிருக்காரு. பார்த்துட்டு இப்போ அச்சோ என்னடா பண்ணியிருக்கா அவருக்கு வேறு டச் அனுப்பி விட்டா சொல்லி அங்கே எரேஸ் பண்ண சொல்லிட்டு போயிட்டு நான் டெல் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு அவருக்கு ஆல்மோஸ்ட் 2 ஆகிடுச்சு. அவரு இது ஓப்பன் பண்ணிட்டாரு. கடவுளை என்னடா பண்ணியிருக்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறாங்க. சரி விட்டு தெரியாமல் ஒரு பிக்சர் தெரியாமல் இது வந்துருச்சுன்னு சொல்லலாம் விட சொல்கிறாங்க. தப்பாக நினச்சி பாரா சொல்கிறாங்க. இல்லை நீ எந்த ஞாபகத்தில் இருக்க சொல்கிறாங்க. ஜான் என்னால் அது அங்கே பாரு அது மறந்துடு அதான் நல்லது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மும் அமைதியாகிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவர் ஷேடோ இப்படி ஜிமின்
வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு ஜிமின் உனக்கு? ஏன் டல்லா இருக்கா? அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஷேடோ வந்து வரைஞ்சிருக்க? அது மாதிரி பண்ண மாட்டேன்னு" சொல்லி பார்க்குறாங்க. அதுவும் ஆஃபீஸ் டைமில் நீ இப்படிலாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்க மாட்டே கேர்லெஸ்ஸாக சொல்லி பார்க்குறாங்க. அவரும் ரொம்ப டல்லாக இருக்காரு. டேஸஸ் போக போக ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் வந்துட்டு என்னை வந்து விட்டுட்டு அதாவது வேற ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சே, நம்ம அவசரப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாடா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 1 வீக் முடிஞ்சிடுச்சு. ஜிமின் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஜங்குக்கால அவருக்கு பார்க்கவே முடியல. அவர் டல்லாக இருக்கிறதையும், அவர் பார்க்காம இருக்கிறது, அவர் ரூம் க்ளோஸ் ஆகிருக்கிறதுலாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் என்கிட்ட வருவேன்னு நினச்சேன், ஆனால் ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இந்த மாதிரி நான் அவாய்ட் பண்ணுறது எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்கே. நானும் ஒரு சேம் டைம் நான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். நீ இந்த மாதிரி இப்போ எதுக்காக என்னை விட்டு விலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிட் நைட் இருக்கும்டா. இப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஜிமினோட வீட்டில் ஜிமின் வீட்டுக்கு தான் ஜங்கு வராங்க. வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் கரெக்டாக வராங்க. எந்த ரூம்லன்னு சொல்லிட்டு கூட பார்க்குறாங்க. ரூம் ஃபுல்லாக டோர் எம்டியாக இருக்குது. என்னாச்சு இந்த ரூமில் தான் இருந்தால் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரூம் போகிறாங்க. பார்த்தா ஜிமின் அங்கே ரொம்ப குழந்த மாதிரி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்க பக்கத்தில் வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சேடாக இருக்க, ஏன் அந்த ரூமை சேஞ்ச் பண்ணியிருக்க, என்ன நினச்சி உனக்கு சடனாக அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னை பார்த்துட்டே இருப்பி இப்போ என்னாச்சு உனக்கு சொல்கிற மாதிரி தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நேரம் அழுது பார்ப்போம். அப்படியே டேஸாக இருக்குது. அவரால் மறக்கவே முடியல. அந்த ஷேடோ வந்துட்டு அவருக்கே சொந்தமானதுன்னு நினச்சிட்டார் அவர். இப்போ வந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு சொந்தமானதாக இருக்குது சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமினோட சீக்ஸில் போய் கையை வைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த ஹேண்ட் வந்து பிடிச்சிக்கிறாரு தூக்கத்துலேயே வந்துட்டு. ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு சொல்லு பார்ப்போம், எதனால் ஹர்ட் ஆகிருக்க நீ? அதுவும் ஆஃபீஸ்லேயும் சேடாக இருக்க, ஒர்க்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்ற, என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு ஜங்கு தான் வந்துட்டு ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக தூக்கிட்டு இருக்காரு. ஜிமின் இங்கே பாருன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. டக்குன்னு ஜிமின் சொல்லிட்டு கற்று போகிறாங்க. டக்குன்னு ஜங்கு வந்துட்டு அவர் மவுத் வந்து ஹேண்ட் வச்சுறாரு, க்ளோஸ் பண்ணிடுறாரு. கத்தாதான் சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பாஸ் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு, பாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நான் பாஸ்ன்னு கூப்பிடாத, நான் ஜங்குக்கு நான் வந்து ஒரு பாஸாக ஜங்குக்காக இங்கே வர சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க உங்கள்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் ஏஞ்சி வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க ஏஞ்சி வா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அவங்க டேரக்ஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இருக்கட்டும், எப்படி எதனால் அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே சொல்ல டியர்ஸாக வருது. அப்போ வந்து ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு வந்து கோல்டாக இருப்பார் ஆஃபீஸில். இப்போ வந்து பார்க்குற டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரா கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை சொல்கிற அழுறாங்க. என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார்ன்றாங்க. எங்கள் பார் சொல்லி எதோ தான் சொல்லி என்கிட்ட என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு இல்லை அது சொல்லக்கூட சொல்லிட்டு ஒரு அமைதியாகிறாரு. எங்கள் பாரு, நீ எதுவும் வந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, என்ன வந்தாலும் சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு சொல்ல, எதுனாலும் கவலைப்படாத, எதுனாலும் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல், நான் ஒரு பர்சனை லவ் பண்ணான்னு சொல்கிறாங்க. சரின்றாங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி சொல்கிறாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா, நீ லவ் பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஏன்னா இவன் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் நம்மளே லவ் பண்ணலாட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ லவ் பண்ணியான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பையனுக்கு நீ சொல்லிட்டியான்னு சொல்கிறாங்க. நான் சொல்லவே இல்லை, நான் ஜஸ்ட் அவரோட ஷேடோ மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜங்கு புரிஞ்சு, என்ன ஷேடோ வந்து, ஆமாம் அவர் இது வரைக்கும் சிங்கிள் நினச்சிட்டேன், நான் லவ் எனக்கே தெரியாமல் ஃபாலோ ஆகிட்டேன்னா இப்போ பார்த்தா அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களாம்மா. கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கு யார் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி பார்க்குறாங்க. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு எப்படி சொல்கிறாங்க. அந்த ரூமில் 2 பேரும் கிஸ் பண்ணியிருந்தாங்க எப்போ சொல்கிறாங்க. கரெக்டாக டே அண்ட் ஒயர் வந்த டேஸை தான் இவர் வந்து சொல்கிறாரு, மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு காட்டுப்படி அந்த ரூமுக்கே போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தேன், என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க சார், என் மேலே தப்பு, நான் ஃபாலோ இருக்கக்கூடாது, அவங்க யார் என்னன்னே தெரியாமல் நான் பார்த்தது என்னோட தப்பு தானே, இன்னொருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தவங்க ஷேடோ பார்க்குறது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ எவ்வளோ ஜெனியூனா, எவ்வளோ ஒரு நல்ல பையன் ஒரு அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ குழந்த மாதிரி இருக்கான். ஐயோ ஒய்யன்ட்டே உனக்கு வச்சுக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. பாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை சொல்கிறாங்க. ஒருத்தவங்கள லவ் பண்ணுறது ஒரு அதாவது நம்ம பேடான ஒரு தாட்டில் தான் பார்க்கக்கூடாது, குட்டான தாட்டில் பார்க்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்க எனக்கு சொந்தமான பர்சன் இன்னொரு யாருக்கும் ஒரு பொண்ணுக்கு சொந்தமான பர்சனாக சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் கிடையாது சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, இப்போ நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், சரி இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாது, இப்போ நீயே முன்னாடி வருவேன், நான் வெயிட் பண்ணாலும் இப்போ நீ வர மாதிரி தெரியல, அதுவும் நீ இவ்வளோ ஹார்ட் ஆகிருக்க, இந்த டைமில் கூட என்னால் செல்ஃபிஷாக இருக்க முடியாது சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு, அந்த ஷேடோ நான் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஷேடோ நான் தான், நீ நம்பாட்டியும் அதான் உண்மை சரியா, அந்த ஷேடோ நான் தான், அந்த வீடு என்னோட தான், அந்த வீட்டில் இருந்தது நான் தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்கு நான் தான் உன்னோட பாஸ் தான், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உனக்கு
உன் கம்பெனிக்கு வந்ததுக்கு உனக்காக தான் சரியான்றாங்க. எனக்காக வந்ததுக்கு ஆமாம் என்னோடய அப்பா தான் ஜோன் ஓகேவா. நான் வேற ஒரு கம்பெனியில் தான் எங்களுக்கு வேற ஒரு கம்பெனி இருக்குது. அதில் தான் நான் இருந்தேன் அந்த பிரான்ச்சில். நான் உன்னை பார்த்தேன் ஒன் டே சூப்பர் மார்க்கெட்டில். நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் ஒரு பர்சன் கூட வெளில வந்துட்டு இருந்த ரொம்ப ஹாப்பியாக விளையாடிக்கிட்டே ஒரு மாதிரி. அப்போ எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிச்சு. சரி அதுக்கப்புறம் ஒன்று ஃபாலோ பண்ணும்போது இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆப்போசிட்டாக அந்த வீடு எம்டியாக இருந்துச்சு. நான் அந்த வீட்டை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கே தெரியல நீ என் மேலே ஃபாலோ ஆகும் சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு ஒன் டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டு இருந்தேன். உன்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ நீயே ஆப்போசிட்டில் வந்துட்டு என்னை நானே தெரியாமல் வந்து பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி நான் நிற்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு போல என்னோட பார்க்குறேன்னு நினச்சி தான் நானே வந்துட்டு வாண்டடாக எவ்ரிடே டைமுக்கு நின்றுட்டு இருந்தேன். நைட்டு இப்போ மார்னிங் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி என் மேலே ஃபாலோ ஆயிருக்குன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. நான் எப்படி உன்னை பார்த்தது ஃபாலோணும் அதுமாதிரி நீ என்னோட ஷேடோ மேலே வந்து ஃபாலோ ஆயிருக்க அப்படின்னு தோணுச்சு. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் தப்பாக நினைக்கல. ஏன்னா ஒருத்தவங்களை பிடிக்கிறதும் தப்பு இல்லை சரியா. நம்ம வந்துட்டு என்ன ஒரு பேடான இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கலையே. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு என் மேலே ஃபாலோ ஆயிருக்கு அவ்வளோதானே. எனக்கு உனக்கு பிடிக்கும் சரியா. நீயே வருவ எம்மடி வந்து சொல்லுவேன் இந்த ஷேடோ தேடி வருவேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ வரவே இல்லை. 1 வீக் ஆச்சு. நீ என்ன ஆச்சு நீ ஏன் சேடாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆஃபீஸில் என்ன கேட்க முடியலன்னா ஒரு பாஸாக இன்ட்ரோ ஆக எனக்கு விருப்பம் இல்லை. நீ நினைக்கிற அந்த ஷேடோவோ முன்னாடி வரணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அப்புறம் பார்த்தா நீ இப்படி ஹர்ட் ஆயிருக்கா இந்த மாதிரி கஷ்டப்படுற நினைக்கும் போது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முன்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை. அன்றைக்கி நீ பார்த்தது என்னோடய சிஸ்டர் ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க சிஸ்டர் ஆமாம் என்னோடய சிஸ்டரான்னு என்னோடய கசின் பிரதர் தான் சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. நான் எப்படி நம்புறதுன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி நம்புறதா சரி என் வீட்டுக்கு வா சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்புறம் இல்லை உங்கள் வீட்டில் டாகுன்னு சொல்கிறாங்க. அது ஊருக்கு போயிட்டு சொல்கிறாங்க. ஊருக்கு போயிட்டா ஆமாம் அது ஊருக்கு போயிட்டு நான் என்னோடய சிஸ்டர் கூட அனுப்பி வச்சுட்டேன். நீ பார்த்து பயந்துட்டு தானே சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சொல்கிறாங்க. உள்ளே வா சொல்கிறாங்க. இப்போ போய் பார்த்தா ஜமுக்தா அவர் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட மெயின் கேட்டு அவரோட வீட்டில் ஆப்போசிட்லேருந்து யார் பார்க்குறாங்க எல்லாமே அந்த சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அது எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாரு. இப்போ தான் அவர் வந்துட்டு பார்க்குறாரு அந்த ஒயனன்ட்டே வந்திருக்கிறத. இவங்க 2 பேர் தான் நீ பார்த்தா சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் ஆமாம் இவங்க 2 பேர் தான். நீ என்னோட பாடி வந்து அவ்வளோ தூரம் பார்ப்பியே. அப்போ வந்துட்டு டேங்கோட பாடிக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். நீ பார்க்கலையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல. அங்கே 2 பர்சன் மட்டும் அப்படின்னாங்களா பார்த்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப ஹார்ட் ஆகிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அது நான் இல்லை. அது மட்டும் இல்லை நான் ஒன்று தான் பார்க்குறேன் சரியா. உன்னை லவ் பண்ணதுனால தான் அந்த கம்பெனிக்கே வந்தேன். சரி நீ என்னை பார்க்கணுன்ட்டு. அப்போ சம்டைம்ஸ் என்னையே பார்ப்பேன் ஆஃபீஸில். அப்போ நினைப்பேன் ஏன் என்னை பார்க்குற உனக்கு அந்த ஷேடோ பிடிக்கும் என்ன எதுக்கு பார்க்குறேன்னு நினைப்பேன்னு சொல்ல. அப்புறம் தோணுச்சு ஏன்னா அந்த ஷேடோ மாதிரி தான் நான் இருப்பேன். அப்போ பேக் சைடு பார்த்தா நீ அதுக்கப்புறம் என்னை அட்மைட் பண்ணி பார்க்குறேன். அந்த பிக்சர் நீ ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். என்னை எந்த அளவுக்கு வந்து அட்மைட் பண்ணுறேன் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு இப்போ நீ ஹர்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் என்னோட ஈகோலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நீயே வருவ நீயே சொல்லுவ அப்படின்னு நான் நினச்சேன். நீயே வரல. அதுக்கப்புறம் நானே வந்துட்டேன். லவ் கூட என்ன ஈகோ அதெல்லாம் எதுவுமே இல்லை சரியா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை எப்போவுமே நான் இப்படி பார்க்குறேன்னு தப்பாக நினச்சதே இல்லை. ஏன்னா உன்னோட கண்ணில் கொஞ்சம் தப்பான பார்வை இல்லை. அதனால தான் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உன்னை பார்த்ததுமே சொல்லிட்டு என்னோடய அப்பா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. உனக்காக அப்படி சொல்கிறாங்க. எனக்காகவா ஆமாம் உனக்காக தான் சொல்கிறாங்க. நான் பார்த்தேன்னு நான் தப்பாக நினைக்கவே இல்லை சரியா. உனக்கு என்னை பார்க்குற ரைட்ஸ் இருக்குது. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவர் கேட்குறாரு அந்த பொண்ணு உண்மையாகவே சொல்கிறாங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ யார் கால் பண்ணி சொல்கிறாங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் கால் போகுது. ஹலோ ஜங்குக்கா என்னன்றாங்க. ஏய் என்னோடய ரூம்க்கு அன்றைக்கி பெட்ரூமுக்கு நீ போனியா அங்கே வந்து தப்பா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம் நானும் ஒய்யன்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்த்தோம் தான் நிறுத்தினே வேறு என்ன பண்ணியா சொல்கிறாங்க. அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால நான் அவ்வளோ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குனு ஒரு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. நம்பரையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ அது நீங்கள் இல்லையா சொல்கிறாங்க. நான் இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மையாகவே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை தானே சொல்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை சொல்கிறாங்க. யாரும் நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணி விடுறாங்க. ஸ்டில் இப்போ கூட ஜங்கு வந்து ஹக் பண்ணவே இல்லை. ஜங்கு இப்போ கூட பார்க்குறது அந்த ஷேடோவில் வந்துட்டு இப்போ நிற்கிறது. அப்படியே அந்த ஷேடோவாக அங்கே நிற்கிது. அந்த காட்டில் அந்த பெட்ரூம்லேயே நிற்கிறாங்க. இப்போ ஜிம்மு போட்டு அந்த காட்டில் தான் போய் டச் பண்ணுறாரு. ஏன் இங்கே பாருங்கள் நான் தான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இதான் டச் பண்ண சொல்லிட்டு அவர் அந்த காட்டில் போய் டச் பண்ணுறாரு அந்த ஷேடோவை. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கோம் இவனா இப்படி பண்ணுறான் சொல்லிட்டு பாரு நான் தான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை டச் பண்ணணும் ஆசை இல்லை. இந்த ஷேடோ தான் டச் பண்ண சொல்லிட்டு போயிட்டு அதை போய் டச் பண்ணுறாரு. அதில் தான் ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி எடுத்து கடவுளே நான் உன்னை என்னென்ன நினச்சேன். நீ என்னை பார்த்தது எப்படி ஃபீல் பண்ணுவேன் டச் பண்ணிவிட்டு இமேஜின்லாம் பண்ணி வச்சேனேடா. நீ என்னடா போயிட்டு சாதாரணமாக வந்துட்டு அந்த காட்டன் டச் பண்ணுறா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டனை போய்ட்டு ஹக் பண்ணுறாரு அந்த ஷேடோவோட. ஜங்குக்குன்னா அவ்வளோதான். ஐயோ கடவுளே நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கேன் பாரு. இந்த பையனை நான் எப்படிலாம் லவ் பண்ணுறேன் இவன் எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரீமோட வச்சுருக்கேன் ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு இந்த பையன் போய்ட்டு சாதாரணமாக அந்த காட்டனை போய் டச் பண்ணுறானே சொல்லிட்டு பார்க்குறாங்க.
இப்போது ஜங்கு வந்துட்டு ஜிம்முனோட ஹேண்டை பிடிச்சி இருக்கிறாங்க பக்கத்தில். என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அவரோட பாடியில் டச் பண்ணுறாரு. ஆக்சுவலி தப்பு வேண்டாம் சொல்கிறாங்க. என்னான்னு இருக்கும். ஆமாம் இதை டச் பண்ணக்கூடாது. அப்புறம் நீ சொல்கிறாங்க எனக்கு அதான் வேணும்னு சொல்லிட்டு ஷேடோ தான் பாயிண்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு அவ்வளோதான் கடவுளே போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் நீ கொஞ்சம் இன்னசென்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பேன் நினச்சி பார்க்கவே இல்லைடா சொல்லிட்டு வந்து பேரில் போய் உட்காந்துறாரு. ஜிம்மன் என்ன ஏன் அங்கே போய் உட்காந்துட்டீங்க எங்கே வந்து நில்லுங்க சொல்கிறாங்க. எதுக்கு என்னோட ஷேடோ வேணுமா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க ஐயோ ஐயோன்ட்டு அவர் தலை அடிச்சுக்கிறாருங்க. ஜான் எப்படி அடிச்சுக்கிறாரு அது மாதிரி இங்கே இவர் தலை அடிச்சுக்கிறாரு. உன்னை போய் நான் ஒய்ஃப்னு நினச்சி பாரு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே வாயன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மன் பக்கத்து போகிறாங்க. என்னாச்சு ஹெட்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் ஹெட்டேக்கு ஹார்ட் அட்டாக்டா சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கா என்ன சொல்கிறீங்கன்றது அங்கே பாரு உண்மையில நெஞ்சே வலிக்குது தெரியுமா நீ பண்ணுறது சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்படி கிட்டே இழுக்கிறாரு. எடுத்து ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹக் பண்ணிட்டு நெக்கில் போட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. அச்சோ என்ன பண்ணுறீங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் உன்னை எவ்வளோ ஆசையாக நீ என்னை பார்ப்பேன் இந்த மாதிரி டச் பண்ணுவோம் ஃபீல் பண்ணுவோம் நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன்டா. பார்த்தா ஜஸ்ட் என்னோட ஷேடோ போய் அது அந்த காட்டனில் போய் ஹக் பண்ணுற சொல்கிறாங்க. காட்டனில் தானே அந்த ஷேடோ இருக்குது சொல்கிறாங்க. அப்போ நீ ஷேடோ மட்டும் தான் லவ் பண்ணுற என்ன இல்லையா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த ஷேடோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஷேடோவை தான் எனக்கு டச் பண்ணணும் ஃபீல் பண்ணணும்னு தோணுது அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் தாண்டா அது சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு புரியுது ஆனால் எனக்கு அதுதான் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கவருக்கு ஷோ கடவுளை நான் எப்படி புரிய வைப்போம் உனக்கு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் நான் உன்னை லவ் பண்ணுற புரிஞ்சுக்கோ. என்னோடய ஷேடோவை விட நான் தாண்டா ரியல் சரியா. நீ நிஜத்தை வந்து புரிஞ்சுக்கோடா. நிழலெல்லாம் வந்து நம்ப சரியா. ஷேடோ வந்து உண்மை இல்லை நான் தாண்டா உண்மைன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஷேடோ இருக்கும். ஷேடோ இல்லைனா நீங்களே இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அட கடவுளை இந்த அளவுக்கு விவரமாக பேசுகிறானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. என் மேலே அவனுக்கு ஃபீல் பண்ண தோணலையா சொல்கிறாங்க. இல்லையே அந்த ஷேடோ தானே ஃபீல் பண்ண தோணுது சொல்கிறாங்க. அது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாரு அவர் ஷேடோ வந்து ஓப்பன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அப்படியே ஷேடோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டச் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் டச் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்மோட ஹேண்ட் எடுத்துகிட்டு அவர் ஜஸ்ட் கிட்ட வைக்க ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மனுக்கு இந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கா. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. டச் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க ஜிம்முக்கு போய்ட்டு அவர் ஹேண்ட் ஒரு மாதிரி லைட்டாக அவர் ஜஸ்ட்டில் போய் ப்ரெஸ் பண்ண ஜங்குக்கு அவருக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி இழுத்து ஹக் பண்ணுறாரு. எனக்கு இதுதான் ரியல் சரியா இதை புரிஞ்சுக்கோ. நீ ஷேடோ வந்து எனக்கு புரியுது ஷேடோ ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ அட்மைர் பண்ணி தான் சொல்லிட்டு. ஆனால் அது ரியல் கிடையாது இதுதான் ரியல். நான் தான் பக்கத்தில் தானே இருக்கேன் நீ என்னை ஃபீல் பண்ணி டச் பண்ணிக்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் அவருக்கு அந்த ஷேடோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்துட்டு இல்லைடா அந்த ஷேடோ உண்மை கிடையாது நான் தானே உண்மைன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எவ்ரிடே நான் வந்து நிற்கிறேன் நீ என்னோட ஷேடோ வந்து ஹக் பண்ணிக்க என்ன சொல்கிறாங்க. நான் இங்கே நிற்கிறேன் நீ அந்த காட்டனை போய்ட்டு ஹக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே அடிச்சேனா பாரு சொல்கிறாங்க. எதுக்கு திட்டுறீங்க சொல்கிறாங்க. பின்ன என்னடா நான் இங்கே இருக்கேன்டா என்ன டச் பண்ணுறா சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் தெரியாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன் இப்போ அப்படி சொல்கிறீங்க சொல்கிறாங்க. பின்ன என்னடா நான் இருக்கேன்டா என்ன ஃபீல் பண்ணேன் சொல்கிறாங்க. நீங்கள் வேறு மாதிரி நினைக்கிறீங்க என்ன நான் அப்படி இல்லைங்க. எனக்கு உங்கள் ஷேடோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அது வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு லவ் இருக்கும். சில பேருக்கு ஃப்ளவர் மேலே இருக்கும். சில பேருக்கு சில ஃப்ரூட்ஸ் அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் மேலே கூட இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்துட்டு எனக்கு உங்களோட ஷேடோ மேலே தான் வந்து லவ் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ ஏன் மேலே சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்காம இல்லை ஷேடோ உங்களோட தானே. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அந்த ஷேடோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. புரியுது உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் உன்னை ஃபீல் பண்ண வச்சு நீ ஃபீல் ஆகி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டில் கை வச்சுக்கிறாரு. சரி அட்லீஸ்ட் வந்துட்டு இப்போ கூட தூங்குறா சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் இயர்லி மாற வரைக்கும் தூங்கு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடும் அவங்க வீட்டுக்கு போய் விட்டுறா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இதுக்காது ஓகே சொல்லிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாரு. சரி ரொம்ப டைட்டாக செக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவருக்கு இதெல்லாம் அந்த ஃபீல் இல்லை. அந்த ஷேடோ மேலே தான் ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணி தூங்குறாங்க. இப்போ ஏர்லி மார்னிங் தான் கூட எந்திரிக்கிறாரு. இருந்துச்சு பத்திரமா போக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அப்போ ஜிம்மின் ஓடி போயிரு அவங்க வீட்டுக்கு போயிடாரு. இப்போ இன்றைக்கி மார்னிங் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வர்றாரு. வந்துட்டு இங்கே ஜான் இங்கே பாரு சொல்கிறாங்க. என்னன்றாங்க அவரே யாரும் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற ஜங்குக்கான்றவும் ஆமாம் அந்த பாஸாடா ஆமாம் பாஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. அட கடவுளே நீ அப்பவே சொல்லுவேடா அவர் ஷர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சா அவர் மாதிரி இருக்க சொல்லிட்டு கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. ஆமாம் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் நேரில் பார்த்து என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் அவரை நிற்க சொல்லிட்டு காட்டனை போய் ஹக் பண்ணிக்க சொல்கிறாங்க. காட்டனியா ஏன்றாங்க. அங்கே தானே ஷேடோ இருக்குது சொல்கிறாங்க. ஜான் ஒரு மாதிரி பார்க்குறது என்னடா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த காட்டன் இந்த ஷேடோ இருந்துச்சா போய் ஹக் பண்ணிக்க சொல்கிறாங்க. இங்கே பாருடா அவர் தான் பக்கத்தில் இருக்கார் அப்புறம் எதுக்கு காட்டனை போய் ஹக் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஷேடோ தான் ஹக் பண்ணணும் அவர் இல்லை சொல்கிறாங்க. ஐயோ பாவம் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஜான் ஒரு மாதிரி சொல்கிறாங்க.
இப்போது இதில் போய் என்ன பாவம் இருக்குது, எனக்கு அவரை ஹக் பண்ண வேணாம், அந்த ஷேடோ தான் ஹக் பண்ண சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம வெக்தா வந்துட்டு நம்ம வெக்கிட்ட தான் நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஜிம்மில் வர சொல்கிறாங்க. ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் வர சொல்கிறாங்க. அவர் வெக்ஸ் ஆகி போயிட்டார் ஜிம்மில் பண்ணதை பார்த்துட்டு. இப்போ ஜிம்மில் வர போகிறாங்க பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன இப்போ ஏஞ்சி நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கிட்டவா ஏன் சொல்கிறாங்க. ஜிம்மில் கிட்ட போகிறாங்க. அவர் கூப்பிட்டு அவர் லேப்டாப் உட்கார வச்சு ஹக் பண்ணிக்கிறாரு. ஆச்சு என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், இப்படிலாம் இருந்தால் என்னால் முடியாதுடா, என்னால் இப்படிலாம் சமாளிக்க முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா என்ன சொல்கிறாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கணும் உங்களை அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடி தங்கம்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, நான் தான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே இல்லை, நீ ஷேடோ தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றாங்க. அங்கே பாரு ஜிமின், ஷேடோ வேறு நான் வேறுடா, ஷேடோ என்னோட தான் தப்பு இல்லை, ஆனால் நான் தானே ரியல், நீ என்னோட ரியலான இருக்கிறத பாருடா, அந்த ஷேடோவை பார்த்துட்டே இருக்காதடா சொல்கிறாங்க. இப்போ சேம் ஜானும் அதை தான் வெளில சொல்லியிருப்பாங்க. அவர் தான்டா நிஜம், அந்த ஷேடோவே நம்பிட்டு இருக்காத, ஷேடோ வந்து பிடிக்கும், ஆனால் நீ அவர் தான் வந்துட்டு லவ் பண்ணுற, நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படி சொல்கிறாங்க. நான் ஹர்ட் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ என்னோடய ஃபேஸ்லாம் பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டியா, நேரில் பார்த்துருக்க, எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் உனக்கு இல்லையா, நான் தான் உன்கிட்ட லவ் பாய் ஃப்ரெண்ட் நீ இப்படி நினச்சிருக்க, என்னோட ஷேடோ மட்டுமே லவ் பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ் நான் எப்படி இருக்கேன் எதுவுமே சொல்ல மாட்டியா, ஃபீலே இல்லையா மேலே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் போய்ட்டு ஜங்கோட நோஸை டச் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது நோஸு, லிப்ஸு, இதோ இந்த மோல் இருக்குல்ல, இது ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அவர் மாதிரி பார்க்குறாரு. ஜிமின் ஜங்கோட மோல் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பார்க்குற, ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறாரு லிப்பில். ஜங்குக்கு அவ்வளோதான், அப்படா இப்படியாவது ஒரு ஃபார்முக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் அகன் பேக் கெஸ் பண்ணுறாரு. ஜிம்மிலுக்குமே இது வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது, அந்த ஷேடோட ஃபீலும் இதோட ஃபீலும் வேறு மாதிரி இருக்கா. இவர் வந்து ஜிம்மில் ஜங்கோட ஷேடோ போய் டைட்டாக பிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ஓகேவா சொல்லி கேட்குறாங்க, கிஸ் பண்ணிட்டா சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அகைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. போய்ட்டு ஜேகே ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி நெக்கில் ஒரு மாதிரி சிக்னல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மாதிரி அவர் நெக்ஸ்ட் பண்ணலாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஜமுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவங்க பாரு இதான் ரியல், உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட இப்போ எப்படி இருக்குன்னு ஆசை இல்லை சரியா, உனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா, உனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், நிறைய கேர், ரொம்ப லவ் இருக்குது, உன்னை பார்த்தப்பே நான் வந்து ஃபார் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு நீ வந்துட்டு நீயே லவ் பண்ணணும், நீ இதே மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் நீ என்னோடய ஷேடோ மட்டும் பார்த்துட்டு என்னோட காட்டுன்னு போய்ட்டு ஹக் பண்ண போகிற அப்போவே வெக்ஸ் ஆகிட்டேன்னு நான் சொல்கிறாங்க. அச்சோ சாரி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நீ இப்படி எனக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காரு. சரி ஓகே இப்போ நான் வெளில போவா சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாரு, நீ நைட்டு நீ என் கூட தூங்குற சொல்கிறாங்க. உங்கள் கூட வா, நான் மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்றாங்க. இல்லை நீங்கள் இப்போ எப்போக்கு மேரேஜ் ஆகுது அப்போ சொல்கிறாங்க. மேரேஜ் நாளைக்கு பண்ணிவிடுவான்றாங்க. அச்சோ வேணாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே கொஞ்சம் நாள் டேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு தான் டெய்லி எவ்ரிடே நம்ம ஜிமின் வந்துட்டு அங்கேருந்து அவர் பழைய ரூம்க்கே வந்துட்டார். ஜங்கு அங்கேருந்து பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டே பண்ணுவாங்க. இப்போ ஃபோன் பேசிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவர் வந்து கரெக்டாக ஒரு சிக்ஸை வந்து அந்த கிளாஸில் வைக்க, இவர் போய்ட்டு இங்கேருந்து ஒரு கிளாஸில் வந்துட்டு கிஸ் கொடுப்பாரு அந்த விண்டோஸில். இப்போ அவருக்கு அங்கேயே கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். அது ரொம்ப பிடிக்கும் இருக்குது. இவர் எப்படி தான் பண்ணுறாரு அது தெரியுது, வந்துட்டு குழந்தைத்தனமாக பண்ணுறா சொல்கிறாங்க. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, இவர் இப்படி பண்ணுறது இப்படி இருக்கிறதுலாம் அவர் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் இவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கிற சொல்கிறாரு. அவர் வந்து அந்த ஷேடோ வந்து ஹக் பண்ணி நினைக்கிறப்பல இவருமே ஹக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இவர் இந்த கிளாஸே இப்படி ஹக் பண்ணுவார், சம்டைம் காட்டனை கூட ஹக் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி தான் பிளேசஸ் போயிட்டே இருக்கு. இப்போ ஃபைனலாக ஜங் தான் இல்லை இவனை எப்படியே விட்டா என்னால் இருக்க முடியாது சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லலாம் சொல்லிட்டு அவர் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லிட்டாரு. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த பையனை வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜாக ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சேம் அவங்க ஜங்கோட அம்மாக்கிட்டே சொல்லிடுறாங்க. ஜங்கோட ஜிமினோட அம்மாக்கிட்ட ஜிமினோட அம்மா பக்கத்துட்டு பையன் சொன்னது ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இங்கே பார்ப்பா நீ இந்த வீட்டில் இருந்தாலே எங்களுக்கு தெரியாதுப்பா சொல்கிறாங்க. ஆண்டி நீங்களாம் போனாங்க, நீங்கள் என்னை பார்த்ததே இல்லை, நான் அந்த மாதிரி தான் இருந்தால் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக என்னோட பையனை எப்போலாம் பார்த்துக்கணும் தோணுதோ அப்போலாம் வந்து பார்த்து பண்ணியே சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ என்கிட்ட எல்லாருமே வந்திருக்காங்க, ஜானுன்ட்டு எல்லாருமே வெட்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக நடந்துட்டுருக்கு. இப்போ கூட நம்ம ஜிமின் வந்து ஷேடோ பார்க்குறா. ஷேடோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில். இப்போ பார்க்குறாங்க பாரு நான் இருக்கேன், என்ன பாரு அங்கே பார்க்கறது சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ ஃபாதர் தான் கேட்குறாங்க, ஜான்ஜங்குக்காக நீ பார்ச்சிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்ச்சிமின் ஆகிய நீ ஜான்ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அவ்வளோ க்யூட் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ரிங்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஜிமினை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க, ஐயோ என்ன எப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமின் தான் சொல்கிறாரு, என்னோட அம்மா பக்கத்தே இருக்காங்க, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நம்ம வேறு வீட்டுக்கு மூவ் ஆன் பண்ணி போயிடலாமா சொல்கிறாங்க. வேணாம் நம்ம இங்கே இருக்கோம், திடீர்னு போனால் ஒரு நினச்சிப்பாங்க, கொஞ்சம் டேஸ் போட்டோம் அப்புறம் போயிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அதே பெட்ரூமில் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கு கூட வந்துருக்காரு. ஜங்கு ஜிமினோட நெக்கு அப்படின்னு டைஸ் நோசத்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, திரும்ப உனக்கு கிடைச்சது, என்னை எவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருந்தாலும் அட்மைட் பண்ணிக்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி என்னை யாரும் பார்த்ததே இல்லை, என்னை பார்க்க விட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டு மாதிரி ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் ரொம்ப
ஆசைப்பட்டு ஒரு மாதிரி டச் பண்ணுறாரு. அதுவும் அந்த ஷேடோ தான் போய் டச் பண்ணுறாரு. ஜங்குக் நின்றுட்டு தான் இருக்காரு. இப்போ ஜங்குக் பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் அதே பண்ணுவோம் நானும் பார்க்குறேன் சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கடத்து மேலே ஜிமின் அப்படி டர்ன் பண்ணிட்டு ஜங்குக் கிட்ட வராங்க. ஜங்குக்கு அதே மாதிரி ரப் பண்ண அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே 2 பேரும் பவுன்ஸ் ஆகி பெட்டில் தான் விழுந்துட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஷேடோவில் எனக்கு இந்த பர்சன் தான் வேணும்னு சொல்கிறாங்க, இந்த பாடி இந்த பர்சன் வேணும், அந்த ஷேடோ வந்து எனக்கு லவ், ஆனால் இதுதான் என்னோட ரியல் லவ் சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறாரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்படியா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண வா சொல்கிறாங்க. பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க லைஃப் வந்து அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. சரி நீங்கள் இப்போ தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அதாவது இமேஜின் ஸ்டோரி தான். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.